கவனிமா, அதாவது பெயர்ச்சொல் 6 வகையில இறுதியா நம்ம தொழிற்பெயர் என்றால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்ப இந்த தொழிற்பெயர் என்பது ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் சொல்லாகும். புரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், ஓடுதல், இது ஓடுறது ஒரு தொழில். நடித்தல், படித்தல், இதெல்லாம் என்னது? நம்ம ஒரு வேலையை செய்யறோம், அது என்னது? அதை சமைத்தல், இதெல்லாம் என்னது? ஒரு தொழில்ங்கிறதால, ஒரு செயல்ங்கிறதால இதை என்னன்னு சொல்றாங்க? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்களேன், இதுல ஓடுதல் தல் விகுதி வந்திருக்குங்களா? படித்தல் தல் விகுதி பெற்று வருது. அப்ப பெரும்பாலும் விகுதி பெற்று தான் வரும். விகுதி பெற்ற சொற்களை என்னது? நம்ம தொழிற்பெயர்னு சொல்லுவோம். இப்ப பாருங்களேன், படித்தல் தல் விகுதி வந்திருக்குங்களா? அதே போல இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்ங்கிறது நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒரு 30க்கு மேல விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் இருக்கு. அப்ப நீங்க அது என்னன்னு பார்த்து நீங்க அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் இந்த தொழிற்பெயரை நம்ம எளிதில் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப என்னது? ஆசிரியருக்கு பாடம் நடத்துதல் மிகவும் பிடிக்கும், மாணவருக்கு படம் வரைதல் பிடிக்கும். அப்ப இந்த வரைதல் வருதுங்களா? அல் விகுதி வருதா? அது போல பாருங்க, ஆடல், இது என்னது? அல் விகுதி பெற்று வந்திருக்கா? வஞ்சம், இது என்னது? அம் விகுதி பெற்று வந்திருக்கு. அது போல கொலை, அப்ப கொல் கூட்டல் ஐ, இது என்னது? ஐ விகுதி பெற்று வந்திருக்கு. அது போல படிப்பு, படி கூட்டல் பூ, படிப்பு விகுதி. இதுல வரவு, இது என்னது? இது ஊ விகுதி, இது பூ விகுதி. அதே போல கல்வி, இது என்னது? வி விகுதி, கல் கூட்டல் வி. இது போல இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் உங்களுக்கு ஒரு 30க்கு மேல இருக்கிறதால நீங்க அந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்ன அப்படிங்கறத நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் எழுதி. அப்பதான் உங்களுக்கு இந்த தொழிற்பெயர்கள் எந்த இடத்துல வருதுங்கிறத எளிமையா கண்டுபிடிக்க முடியுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே.